சந்தித்து கர்த்தர் தேவையை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் எங்களுக்கு இருந்த காசு செலவாயிட்டு. அப்போ ஐயோ பணம் வேணுமா ஆண்டவரே, அடுத்து செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2013 போயிட்டேன். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். அப்பமே என்ன செஞ்சார் ஆண்டவர், தேவையை சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த தாரக மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தும்படி எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தும்படி எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில் பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பாஸ்டருடைய கூகுள் பேல 8 மணிக்கு 1000 ரூபாய் விழுந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இல்லாமை நேரத்துல கர்த்தர் முன்னாடி செஞ்சார அதை நினைச்சு பார்த்தேன். அப்ப சுத்தமா காசே கிடையாது. அப்பொழுது தேவன் அற்புதத்தை செஞ்சாரு. அப்ப இப்பவும் ஜோமன்னா நிச்சயமா அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நிறைவாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில கர்த்தர் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கர்த்தர் செய்த அதிசயங்களை நாம் மறந்து விடக்கூடாது. அதை நினைச்சு பார்த்தாலே இப்போ உள்ள பிரச்சனை காணாம போயிடும். அல்லேலூயா. அதான் இங்க சங்கீதக்காரர் இஸ்ரவேலர்களுக்கு செய்த அற்புதத்தை அதிசயத்தெல்லாம் சொல்லி 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 அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். அதனுடைய ரகசியம் என்னன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அந்த துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்போ நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி பிளாஷ்பேக் அப்படிம்பாங்க. அப்படி கடந்த வாழ்க்கை அப்படி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உங்க கடந்த வாழ்க்கையில திரும்பி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் கர்த்தரை துதித்தது போல நாம என்ன செய்யணும், கடந்த அந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்த்து கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் நிறைய முறை ஆண்டவரை கடந்த அந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஆண்டவரை இந்த சூழ்நிலாம் நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா, நீங்க இருக்கிறதுனால தான் ஆண்டவரை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்நிலைய கடந்த வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேனாலே அது கர்த்தருடைய கிருபை தான். தாயின் கருவிலே தெரிந்து இன்னைக்கு என்னை ஜீவனோடு வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை தான். அவர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். நன்றி சொல்ல சொல்லதாங்க கிருபை பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நன்றி சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் பெருகிக்கொண்டே இருக்கும். அவரை நாம் உயர்த்த 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 கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் யோசபாத் ராஜாவை பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமா 3 கூட்டத்தார் படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் செஞ்சது என்ன தெரியுமா, பாடகர் குழுக்களை ஏற்படுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். அவங்க பாட பாடதான் அங்க என்ன ஆயிட்டுன்னு சொன்ன, இவர்களுக்கு விரோதமா எழும்பி வந்த 3 கூட்டத்தாருக்குள்ள பிரச்சனை வந்து சண்டை வந்துச்சு. லாஸ்ட் 3 கூட்டத்தார் இல்லாமலே போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடிக்கொண்டே இருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்தார்கள். 3 நாட்கள் அந்த சத்துருக்களின் கொள்ளையிட்டார்கள். அப்போ அவரை உயர்த்தும் பொழுது, அவரை துதித்து பாடும் பொழுது, ஒரு பக்கம் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகிறது, நமக்கு இருக்கிற பிரச்சனை காணாமலே போய்விடுகிறது. இன்னொரு பக்கம் நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல கடைசியா பாருங்க 23ஆம் வசனத்துல இருந்து